பதவி விலகுவதற்கு தயார், ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு சவால் விடுத்து ஸ்ரீதரன் எம்பி. யாழில் இடம்பெறும் போதைப்பொருள் விற்பனைக்கும் சட்டவிரோத சொத்து சேகரிப்புக்கும் விரைவில் முற்றுப்புள்ளி, அமைச்சர் தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளை நோக்கி சரமாரி கேள்வி எழுப்பிய அனுர. இந்த வரவு செலவு திட்டம் சலுகைகளற்ற ஐஎம்எஃப்பால் எழுதப்பட்ட வரவு செலவு திட்டம், சஜித் குற்றச்சாட்டு. தாதியர் வெற்றிடங்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்குள் தீர்வு. மற்றவர்களின் ஆடையை தமது சொந்த ஆடை போல் அணிகின்றனர், சாமர சம்பத் குற்றச்சாட்டு. அதிபரை நெருங்கிய தொடர்பில் அரசியல்வாதிகள், தொலைபேசியில் சிக்கிய ரகசியம். ஈசி கேஸ் மூலம் போதைப்பொருள் விற்பனை, மகரகம் அக்கா கைது. ஹரக்கட்டாவை கொள்ள பத்திரிகையாளராக மாறுவேடம், வெளியான பரபரப்பு வாக்குமூலம். 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம். சிலர் இதை வழியாக உணரலாம். இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கமைவாக பணியாற்றுகின்றோம். வேறு நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பிரதம அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் சிறப்புரிமைகள் பற்றி சிலர் வாதிடுகின்றனர். எனினும் அந்த நாடுகள் எமது நாட்டை போன்று பங்க்ரோத் நிலைக்கு சென்றவை அல்ல. எமது நாட்டை துரதிருஷ்டவசமாக பங்க்ரோத் அடைய செய்தனர். பிள்ளைகள் பாடசாலைகளை கொண்டிராத ஒரு நாட்டில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒருவேளை கூட உணவின்றி உறங்கச் செல்லும் ஒரு நாட்டில் எமது உயிர்களை காப்பாற்றுவதற்கு மருந்து வாங்குவதற்கு வழியின்றி மக்கள் வருந்தும் ஒரு நாட்டில் மற்றும் அப்பாவி இளைஞர்கள் தொழிலின்றி வருந்தும் ஒரு நாட்டில் சிறப்புரிமைகளை தொடர்ந்து அனுபவிப்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நெறிமுறையொன்றாக அமையுமா? அதனை நாம் தொடர்ந்து முன்னெடுப்பது சாத்தியமா? பிரஜைகளுக்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் தீர்க்கமாக மாற்றி அமைத்துள்ளோம். அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள், அவர்களை அடிமைகளாக நடத்துபவர்கள், அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்ற அந்தஸ்தை மாற்றியுள்ளோம். அவர்கள் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளுக்கு தகுதியான ஒருவரல் என்ற நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒருவராக அவர் இருக்கலாம். இருப்பினும் சாதாரண மக்களை போன்று அவர் சாதாரணமான ஒருவரே என்பதை இக்குறுகிய காலப்பகுதியினுள் சமூகத்தில் நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். இது நாம் வென்றெடுத்த சாதனை ஒன்றாகும். அதனை மேலும் உறுதி செய்வதே எமது இலக்காகும். இருப்பினும் நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் 3 ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதும், ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறும் சூழலை உருவாக்குவதும், ஒவ்வொருவருக்கும் புகலிடம் வழங்குவதும் மற்றும் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்கோளாகும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். கௌரவ சபாநாயகர்களே, மேலதிகாரிகளை நான் கேட்கிறேன். தற்போது நாடாளுமன்ற ரீதியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதிலும் குற்றங்களை ஒழிப்பதிலும் விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக மக்கள் அதிக மகிழ்ச்சி வெளியிட்டார்கள், நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே அண்மை காலத்திலே 2-3 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கொக்வில் சந்தைகளிலே இந்த போதைப் பொருள் மாபியாக்கள் அடாவடிகளை செய்திருக்கின்றார்கள். அங்கே சந்தைக்கு வந்த மக்களை துன்புறுத்தி அவளை தாக்கியிருக்கின்றார்கள். இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக போதைப் பொருட்களை விற்று வருகின்ற பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டு வருகின்றது சான்றாக இருக்கின்றது. இது அண்மையிலே வந்த பத்திரிகையுடைய ஒரு செய்தி. எனவே இந்த இப்படியான சம்பவங்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். அது தொடர்பாக நடவடிக்கை என்ன வேண்டும் நான் அதிலே கேட்டுக்கொள்கின்றேன். தான் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரசு செய்திருந்தால் அல்லது தனது பெயரில் எடுத்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கிறேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமை மீறல் கடந்த 2025 அக்டோபர் 23 வியாழக்கிழமை பாராளுமன்ற சிறப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் பதுளை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால்
எனக்கு எதிரான சிறப்புரிமை மீறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் அமைப்பின் திருத்தம் செய்யப்பட்ட 2018 ஆண்டின் 18ஆம் திருத்தத்தின் பிரகாரம் 2024 டிசம்பர் 6ஆம் தேதி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 11 பேரின் இரகசிய வாக்களிப்பில் தேர்தல் மூலமாக உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டேன். இப்பதவிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உட்பட பலர் கண் வைத்து திரைமறைவில் ஈடுபட்ட போதும் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் தேர்தலில் போட்டியிட்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன். தெரிவு செய்யப்பட்ட 2024-12/6 முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை 9 பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன். இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை 29 பிரகாரம் உறுப்புரை 7 பிரகாரமும் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன். எனது கட்சிக்காகவோ அல்லது வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை. எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை. அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன். சிவில் புத்தி பெரமுன என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் FCID நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக 2025 ஜூலை 25ஆம் தேதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன். செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன். இன்று ஏறத்தாழ 3.5 மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன். அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன். அரசியலமைப்பு உறுப்புரை 41 பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். அரசியலமைப்பு சபையில் மொத்தம் 10 உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையற்கட்டளை 29 பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதையும் அரசியலமைப்பின் உறுப்புரை 41A படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இடித்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களே உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். சமர்ப்பிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் விமர்சித்துள்ளார். வரவு செலவு திட்ட உரை முடிந்த பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டு மக்கள் இன்று பல துயரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். வறுமை அதிகரித்து காணப்படுகிறது. வேலையின்மையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50க்கும் மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது. இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. விவசாயிகள், மீனவர்கள், சுயதொழில் புரிவோர், வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர். இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று, பொய்கள் மற்றும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்து காணப்படுகிறது.
காணப்படுகின்றது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். இதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தது. ஆனால் இன்று திசை காட்டிய அரசாங்கத்தைச் சேர்ந்தோர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த அரசாங்கம் இரட்டை நாக்கை கொண்ட அரசாங்கமாக காணப்படுகின்றது. இது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத IMF எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்த வரவு செலவு திட்டமாகும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்கவில்லை. முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட கரத்திட்டங்களுக்கு மிக குறைந்த தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும்போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். அது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வைத்தார். இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அரசாங்கத்திற்கு இன்னும் மனச்சாட்சி வரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். மற்றவர்களின் ஆடையை தனது சொந்த ஆடையை போல் அணியும் வகையில் இம்முறை பாதீட்டு திட்டம் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்துள்ளார். பாதீட்டு முன்மொழிவுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2025 ஆண்டுக்கான 57 பாதீட்டு திட்டங்களில் 29 மட்டுமே செயல்படுத்தப்பட்டன. விவசாயம் மற்றும் தொழில்துறைகளில் இளம் தொழில்முனைவோரின் வளர்ச்சி கடந்த முறை 500 மில்லியனாக இருந்தது. ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. விவசாயம் மற்றும் இளம் தொழில்முனைவோரின் வளர்ச்சி மிகவும் குறைவாக உள்ளது. கடந்த முறையில் 500 மில்லியன் ரூபாய் வாயிலாக இருந்த வளர்ச்சி இப்போது ஏற்படுத்தப்படவில்லை. ஆவணத்தில் உள்ள மூலதன செலவின் 24 செலவிடப்படவில்லை என்றும் ஜனாதிபதி உரையில் பாதீட்டின் இடைவெளி உள்ளதாக கூறியுள்ளார். இந்த முறை பாதீடு கடந்த பாதீட்டை போலவே உள்ளது. அதனால்தான் இது மற்றவர்களின் ஆடையை தனது சொந்த ஆடையை போல் அணியும் பாதீடு என்று கூறுகிறேன் என சாமரசம்பத் தெரிவித்துள்ளார். தாதியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் உடனடியாக தேர்வுகளை நடத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களை அடுத்த 2 மாதங்களுக்குள் பணியமர்த்துமாறு ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாதியர் பாடசாலைகளில் காணப்படும் தொழில் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் குறைபாடுகளை ஆராய்வதற்காக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சரும் தாதியர் பாடசாலை அதிபர்களுக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாடு முழுவதும் உள்ள 17 தாதியர் பாடசாலைகளின் அதிபர்கள் இந்த விசேட கலந்துரையாடலில் பங்கேற்றனர். தாதியர் பாடசாலைகளின் ஆசிரியர் பற்றாக்குறை, செவிலியர் முதல்வர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகளை அணுகுதல், தேர்வு கட்டங்களை திருத்துதல், செவிலியர் பள்ளிகளின் முதல்வர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அதிகரித்தல், பொருத்தமான சம்பள அளவை நிர்ணயித்தல், செவிலியர் பள்ளிகளின் உள் வசதிகள் மற்றும் பௌதீக வளங்களை அதிகரித்தல், மனித வளங்களை வலுப்படுத்துதல் மற்றும் பல பிரச்சினைகள் குறித்து விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நாட்டில் 17 தாதியர் பாடசாலைகள் உள்ளன. மேலும் தற்போது அந்த தாதியர் பாடசாலைகளில் 216 தாதியர் ஆசிரியர்களும் 5000 மாணவர்களும் பயிற்சி பெற்று வருகின்றனர். மேலும் எதிர்வரும் டிசம்பரிலும் 2650 மாணவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். அதிக பணிச்சுமை காரணமாக தற்போதைய செவிலியர் ஆசிரியர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்று தாதியர் பாடசாலைகளின் முதல்வர்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். ஒப்புதல் வழங்கப்பட்ட தாதியர் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 395 என்றும் அதன்படி மேலும் 175 தாதியர் ஆசிரியர்கள் தேவை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. இது குறித்து கவனம் செலுத்திய அமைச்சர் உடனடியாக தேர்வுகளை நடத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களை அடுத்த 2 மாதங்களுக்குள் பணியமர்த்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செவிலியர் அதிபர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகளை பெறுவது தொடர்பான சிக்கல்களை அதிபர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் அடுத்த ஆண்டு இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகளை மையமாக கொண்டு உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். தேர்வு கட்டணங்களை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் பொது நிர்வாக அமைச்சின் ஒப்புதலின் கீழ் உரிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 2000 ஆண்டு முதல் தாதியர் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 1500 கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் தாதியர் அதிபர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் எதிர்காலத்தில் இதுகுறித்து கவனம் செலுத்துவதாக அமைச்சர் கூறினார். மேலும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தாதியர் கல்லூரிகளில் பராமரிப்பு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்படும் என்றும் சிறு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தாதியர் கல்லூரிகளை புதுப்பிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தாதியர் கல்லூரி அதிபர்களின் முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுத்ததற்காகவும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு தாதியர் அதிபர்கள் நன்றி தெரிவித்தனர்.
நுவரெலியா வெளிமடை, பண்டாரவளை மற்றும் கெப்படிபுல் ஆகிய பகுதிகளில் ஈசி கேஸ் முறையை பயன்படுத்தி போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த மகரகம அக்கா என அடையாளம் காணப்பட்ட 50 வயதுடைய பெண் ஒருவர் நுவரெலியா போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலின் போது கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விற்பனை வலையமைப்பை விசாரித்ததில் அந்த பெண் நுவரெலியா மாவட்டத்தில் பல இடங்களில் வாடிக்கையாளர்களுடன் ஈசி கேஸ் வழியாக பண பரிமாற்றம் செய்து வந்தது கண்டறியப்பட்டது. மேலும் போதைப்பொருள் வாங்கியவர்களின் தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்த போது சந்தேக நபர் ஹங்வெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்தது தெரியவந்தது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவருடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் 1,41,000 பணம் மற்றும் 32 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டன. சந்தேக நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகையில், மகரகம் அக்கா நீண்டகாலமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் ரகசியமாக போதைப்பொருள் விற்பனை செய்து வந்திருக்கலாம் என தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் கையடக்கு தொலைபேசியில் பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுட நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நெரஞ்சிலாவின் கணவர் கடந்த 5ஆம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிபர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிபரின் மனைவி இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரிடம் மேலதிக வாக்குமூலங்கள் பெற அனுராதபுரம் தலைமையக போலீசில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இந்த ஆசிரியர் சிறிது காலமாக ஏராளமான அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர்களின் தொலைபேசி எண்களை தனது கையடக்கு தொலைபேசியில் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் பாடசாலை அதிபர் ஒருவர் தங்கியிருந்த போது அவரது மனைவியும் தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுட நகரசபை உறுப்பினருமான டிஸ்னா நிரஞ்சலா அருகில் இருந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது குழந்தைகளின் நலன் தொடர்பில் விசாரிப்பதற்காகவே அவர் அங்கு வந்ததாக போலீஸ் விசாரணையில் அவர் கூறியுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்பிரிவில் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வஸ்தேவா எனப்படும் தெமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கம்பகா தலைமை நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். 440 கிராம் ஹெரோயின் மற்றும் 84 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 9 தோட்டாக்களை வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பான பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் மற்றும் பிற விசாரணை அறிக்கைகளை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்பிரிவு கடந்த 7ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. இதன்படி அறிக்கை மூலம் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்த அதிகாரி இந்த சந்தேக நபர் ஹரக்கட்டா என்று பாதாள உலக கும்பல் உறுப்பினரை கொள்ள ஒரு நபரை பத்திரிகையாளராக பயன்படுத்தியதாகவும் திட்டத்தின் முக்கிய புள்ளியாகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபருக்கு பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் இது தொடர்பாக வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் துஷார விஜயசிங்க இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக சந்தேக நபர் இன்னும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்றும் தொடர்புடைய ஆய்வாளர் அறிக்கை மற்றும் பிற விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். ஏனைய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக இந்த வழக்கில் உண்மைகளை முன்வைப்பது பொருத்தமானதல்ல என்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு தொடர்பான உண்மைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிக்கைகள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் வழக்கறிஞர் கூறினார். இதற்கமைய முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரை இந்த மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கந்தலாய் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆயிஷா மகளிர் மகா வித்தியாலயத்திற்கு அருகில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி ஒன்று சுமார் 30 வருடங்களுக்கு மேல் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. குறைத்த காணி பராமரிப்பு இல்லாமல் உள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இக்காட்டு பகுதியில் இரவு நேரங்களில் போதைப்பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டம் மற்றும் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் அயலில் உள்ள மக்களின் நிம்மதி குலைந்துள்ளது. மாணவிகளுக்கு எதிரான தொந்தரவு மற்றும் கிண்டல் நடவடிக்கைகள் கூட சில சமயங்களில் பதிவானதால் பெற்றோரிலும் பாடசாலை நிர்வாகத்திலும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒருபுறம் இருக்க சுகாதார சீர்கேடும் தீவிரமடைந்துள்ளது. அடர்ந்த புதர்கள் மற்றும் செடிகள் காரணமாக இப்பகுதியில் கொசுக்கள் பெருகி டெங்கு நோய் ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக உள்ளதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கின்றனர். மேலும் இந்த காட்டுப் பகுதியில் அதிக அளவில் பாம்புகள் மற்றும் விஷ பூச்சிகள் நடமாடுவதாகவும் இது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நேரடி உயிராபத்தை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த காணி பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் மாணவ
மாணவிகளின் கல்வி சூழலுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதால் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பகுதியை உடனடியாக சுத்தப்படுத்தி காட்டை அகற்றி பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் போதை பாவனையாளர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் இரவு நேர கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கந்தலாய் பிரதேச மக்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தோனேசியாவில் மசூதி ஒன்று பாரிய குண்டுவெடிப்புக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் சிக்கி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 54 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியாவில் வடக்கு ஜகார்த்தாவின் கெலாபா ஹாடிங் பகுதியில் உள்ள கடற்கரை தளத்தில் அரசு பள்ளியொன்று இயங்கி வருகின்றது. இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் நேற்று தொழுகைக்காக பள்ளி மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் கூடியுள்ளனர். இதன்போது மசூதியில் குண்டு வெடித்ததில் 54 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் வெடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.